வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இரண்டு முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் இன்று தமிழகத்தில் நடந்திருக்கின்றன. அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக தொடர்ந்து 7வது முறையாக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த நன்றி தெரிவிக்கக்கூடிய நிகழ்ச்சியில இன்று அறிவிக்கப்பட்ட பிறகு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா பேசும்போது, தமிழகத்தில் திரும்பிய இடமெல்லாம் அதிமுகவும் மக்களும் தான் தெரிகிறார்கள், எதிர்க்கட்சிகளை எங்கே தேடினாலும் காணும் என்று ஒரு வார்த்தையை பிரயோகிக்கிறார். அதே போல திமுக வரக்கூடிய செப்டம்பர் 18ஆம் தேதி நடத்தப்பட இருக்கக்கூடிய உள்ளாட்சி மன்ற இடைத்தேர்தலை திமுக புறக்கணிக்கிறது. இங்கு எந்த நியாயமும் நடக்காது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட தேதியிலிருந்து எதிலுமே நியாயம் இல்லை. அதிமுக வேட்பாளர் வரை அறிவித்துள்ளது. தேர்தல் கமிஷனுக்கும் மாநில தேர்தல் ஆணையத்துக்கும் அதிமுகவுக்கும் ஒரு ரகசிய கூட்டு இருக்கிறது என்பது துணியில் மறைமுகமாக குற்றம் சாட்டி இந்த தேர்தலை புறக்கணிக்கிறது என்று திமுக அறிவித்திருக்கிறது. இந்த இரண்டு முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். உள்ளாட்சி இடைத்தேர்தலுடைய புறக்கணிப்பு நியாயமானதா அல்லது தேர்தல் தோல்வி பயன்தான் காரணமா, இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நம்ம சிறப்பு செய்தியாளர் சலீம் சொல்லக்கூடிய கூடுதல் தகவல் இப்போது கேட்கலாம். அதிமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா தனது தொண்டர்களிடையே உரை நிகழ்த்தும் பொழுது இன்னைக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2011ஆம் ஆண்டு அதிமுக சட்டமன்ற தேர்தல்களில் எப்படி அபார வெற்றி பெற்றது, அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தல்களில் எப்படி அதிமுக அபார வெற்றி பெற்றது, சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 39க்கு 37 ஜெயிச்சு எப்படி அபார வெற்றி பெற்றது என்பதை கூறிவிட்டு இதை கூறினார். இன்று அரசியல் களத்தில் எதிரிகளையே காணவில்லை, நம்முடைய பகைவர் எங்கோ மறைந்தார், காண்கின்ற இடங்களிலெல்லாம் மக்கள் தான் நமக்கு தெரிகிறார்கள், தமிழக மக்களுக்கும் இன்று தெரிகின்ற அளவில் ஒரே அரசியல் இயக்கம் அதிமுக தான் என்பதை பேசினார். தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த மாதம் 18ஆம் தேதி உள்ளாட்சி இடைத்தேர்தல் நடக்கின்றன. பல்வேறு உள்ளாட்சி பதவிகளுக்கு அதிமுக தயாராயிட்டாங்க, ஆயத்தமாயிட்டாங்க. திமுக யார் வேட்பாளராக களமிறக்க போறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஆர்வமா பார்த்துட்டு இருந்த நேரம் திமுக கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வெளியா இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாநில தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு தான் செயல்படுகிறதா என்கிற கேள்வி எழுப்பி பல்வேறு காரணங்களை முன்வைத்து, முக்கிய காரணமாக மாநில தேர்தல் ஆணையம் எதிர்கட்சிகளுக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கு நேரமே கொடுக்கவில்லை, நெருக்கடி மட்டும்தான் கொடுத்திருக்கு என்ற முக்கிய காரணத்தை முன்னிறுத்தி தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. உள்ளாட்சி இடைத்தேர்தல் புறக்கணிக்கிறோம், நேரம் கொடுக்கவில்லை, நெருக்கடி தான் கொடுத்திருக்கிறது என்று மாநில தேர்தல் ஆணையத்தின் மீது திமுக அளித்திருக்கிற குற்றச்சாட்டு. இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய மதிமுக சேர்ந்த வழக்கறிஞர் திரு அந்திரிதாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அதே போல அதிமுக சேர்ந்த தலைமை கழக பேச்சாளரும் நடிகையுமான CR சரசி அவர்கள் இணைந்திருக்கிறார். அதே போல திமுக சேர்ந்த வழக்கறிஞர் திரு பிரசன்னா அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் மூன்று பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கும் நண்பர்களே. நான் முதல்ல CR சரசி ஆரம்பிக்க விரும்புகிறேன். நம்ம இடைத்தேர்தல் பற்றி பேச இருக்கிறோம் முழுமையா. அதை ஏன் புறக்கணிச்சாங்க திமுக அப்படிங்கிற பத்தி, அது எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, எப்படி நடக்கும் என்ற அச்சம் அப்படிங்கறத பத்தி பேச இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு பேசும்போது வெற்றியில தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு எப்போதுமே எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். கடந்த 3 தேர்தல்கள்ல 2011 சட்டமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் 2011 நடந்த உள்ளாட்சி தேர்தல், அப்புறம் 14 நடந்த மக்களவைத் தேர்தலில் 3 வெற்றினோன்னு எதிரிகளே காணும், எதிர்கட்சிகளே காணும் சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகள் எல்லாம் துடை தெரியப்பட்டு நினைக்கிறீங்களா? இது ரொம்ப அதீதமான ஒரு எண்ணமா தோணலையா? இல்லையே, எதிர்கட்சிகள் டெபாசிட் கூட வாங்க முடியாத நிலைமை நாடாளுமன்றத்தில் இருந்ததா இல்லையா? ரெண்டாவது, நாங்க எந்த கூட்டணியோட நிக்கல, அம்மா மக்களோடு கூட்டணி தான் நின்றாங்க. நாடாளுமன்ற தேர்தல் அறிவித்தவுடன் இந்தியாவிலேயே முதலாக வேட்பாளர்களை அறிவித்து துணிவுடன் பிரச்சார களத்தில் இறங்கியவர் தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள். 39 தொகுதிகளில் அம்மா தனித்திருந்தாங்க. தமிழ்நாட்டில் 37 தொகுதிகளில் மிகப்பெரிய வெற்றியை, 37 நாடாளுமன்றம் மட்டுமல்ல, 217 சட்டமன்ற தொகுதிகளில் 45% வாக்குகளை வாங்கி 217 சட்டமன்ற தொகுதிகளை இப்பொழுதே மக்கள் அம்மா கையில் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் நாடாளுமன்றத்தில் உருவாச்சு. இது லாஜிக்கலான விஷயமா இருக்குமா? நம்ம மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்ற விஷயங்கள் அது அப்படியே சட்டமன்ற தேர்தல் கன்வெர்ட் பண்ணிட்டு நாங்க 37 தொகுதி இப்படி வருது, அதனால 217 தொகுதி கீழே இருக்குங்கிறது ஒரு லாஜிக்கலான கணக்கா இல்லைங்க? மக்கள் அந்த அளவுக்கு அங்க வாக்குகளை கொடுத்திருக்காங்க. 45% வாக்குகளை இந்த தேர்தலா சட்டசபைக்கான தேர்தலா மக்களவைக்கான தேர்தலா? நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் வெற்றின்னு நாங்க பேசவில்லை. சட்டமன்ற தொகுதிகளில் 45% வாக்குகளை அதிமுக மக்கள் வழங்கி எதிர்த்து நின்ற அனைத்து கட்சிகளும் டெபாசிட் இழந்ததா இல்லையா? ஆகவேதான் அம்மா இன்னைக்கு பேசும்போது எதிரிகள் இல்லை. அதிமுக தேர்தல் டெபாசிட் இழந்திருக்கா இல்லையா? அரசியல் வரலாற்றுல இது பேரறிஞர் அண்ணா சந்திக்காததல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சந்திக்காதல்ல. நாங்க அதுக்கு போல இன்றைய அரசியலில் அம்மா அவர்களுடைய நடவடிக்கையால்
அம்மாவுடைய மக்கள் திட்டங்களால், இது எங்க கட்சி திட்டங்கள். பெண்ணாயிரம் இடைத்தேர்தலில் பாமக 2ஆம் இடம் பிடித்ததும் அதிமுக டெபாசிட் இழந்ததும் நம்ம கண்ணால பார்த்த விஷயம். அதனால அதிமுக ஒளிஞ்சுன்னு சொல்ல முடிஞ்சதா? உடனடியாக நடந்த சட்டசபை பொதுத் தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்றது. சோ ஒரு தேர்தலில் 2 தேர்தலில் 3 தேர்தல் தொடர்ந்து வெற்றி கிடைச்சோடனே ஒட்டுமொத்தமா நமக்கு இனிமே வெற்றி தான் அப்படிங்கிறது ஒரு தொண்டர்கள் உற்சாகப்படுத்துற மாதிரி ஒரு அதீதமான தன்னம்பிக்கை அதிமுக போயிருச்சோ? இல்ல, உண்மையத்தான் இன்னைக்கு அம்மா சொல்லியிருக்காங்க. மிக விரைவில் 1.5 வருஷம் தான் இருக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு. ஒன்னு விஷயம் சொல்றேன், ஒரு அம்மா வாயில, எங்க அம்மாவுடைய வாயில இருந்து ஒரு வார்த்தை வருகிறது என்றால் அதை ஆராய்ந்து அதை தெளிவாக பேசக்கூடியவர். பத்திரிகைகளுக்காகவோ இல்ல மக்களை திருப்திப்படுத்தவோ பேசுவதில்லை. இதுதான் நடக்கும், இப்படித்தான் இந்த பாதை போகும் என்பதை தெளிவுடன் புரிந்து கொண்டு அதைத்தான் இன்னைக்கு அம்மாவுடைய வார்த்தைகளா வெளியில வந்திருக்கு. இதே மாதிரியான வெற்றி நீங்க இன்னைக்கு பெற்றிருக்கிற மாதிரி தொடர் வெற்றி 2011 சட்டமன்ற தேர்தல், அப்புறம் உள்ளாட்சி தேர்தல், அப்புறம் மக்களவை தேர்தல் மாதிரியான இதே மாதிரியான வெற்றி திமுக ஏற்கனவே பெற்றிருக்கு. 2004 40க்கு 40 திமுக ஜெயிச்சது, 2006 சட்டமன்ற தேர்தல் ஜெயிச்சது, 2009 உங்களோட கூட்டத்து தொகுதி ஜெயிச்சாங்க. நீங்க 12 தான் ஜெயிக்கும் போது ஒட்டுமொத்தமா 28 தொகுதி ஜெயிச்சாங்க. அப்ப அவங்களுக்கு தொடர் வெற்றி வந்து அதுக்கப்புறம் 2011 ஜெயிக்க முடியல. அதாவது அவங்க கூட்டணியில ஜெயிச்சாங்க. திமுக வெற்றி பெற்ற எல்லா தேர்தலையும் கூட்டணியில் வெற்றி பெற்றார்கள். இந்த தேர்தலில் கூட்டணி மக்கள் கூட்டணி மக்களவை தேர்தல் தவிர மற்ற எல்லாத்தையும் கூட்டணி வச்சிருந்தீங்க. கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நீங்க மட்டும் யாருமே கூட்டணி வச்சு போட்டிடல. ஆமா, ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி. 10 மேயர்கள் அம்மா அறிவிச்சு 10 மேயர்களும் தமிழ்நாட்டில் ஜெயிச்சாங்க. 99% உள்ளாட்சி தேர்தல்ல. உள்ளாட்சி தேர்தலில் வந்து தேர்தல் எப்படி நடக்குங்கிறது உங்க ஆட்சியில் மட்டும் எல்லா ஆட்சியிலும் எப்படி நடக்குது எல்லாரும் பார்த்து. திமுக நடந்த தேர்தலை வச்சு நீங்க அதிமுக நாங்க வந்து அராஜகம் பண்ணதே கிடையாது. நாங்க இல்ல திமுக உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தலை பற்றி திமுக மன்னிக்கும் திமுக தேர்தல் பற்றி நாங்க சொல்லல. உயர்நீதிமன்றமா ஒரு தீர்ப்பு சொல்லிச்சா இல்லையா? அவங்க ஆட்சியில உள்ளாட்சி தேர்தல் நடந்த அராஜகங்களை வச்சு அனைத்து தொகுதியிலும் மறுவாக்கு நடைபெற வேண்டும், இது நியாயமான தேர்தல் இல்லை என்பதை இல்ல இந்த முறையுமே எப்படிப்பட்ட விமர்சனங்கள் வந்து நான் பாக்குறோம். நம்ம அந்திரகாஷ்ட கேட்கிற முறை அவங்க சொன்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான விஷயம். அதாவது 2014 மக்களவை தேர்தலும் சரி, அதற்கு முன்னால் நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலும் சரி, அதிமுக தனித்து போட்டிட்டது. நம்ம வந்து நிச்சயமா தேர்தல் அப்படிங்கிறது ஒரு நம்பர் கேம் தான். ஒரு ஓட்டு கூட வாங்கினாலும் எம்எல்ஏ தான், எம்பி தான். ஒரு ஓட்டு தானே அப்படின்னு சொல்லி நான் 43 வாங்கினேன், நான் வந்து 38 வாங்கினேன்னு சொல்ற அர்த்தம் இல்ல. ஒரு ஓட்டு வாங்கினாலும் வாங்கினதான் ஜெயிச்சதுதான். தன்னிட்டு நின்று இவர்களால் 43% வாக்குகளை பெற முடியுது அப்படிங்கும் போது அது சட்டமன்ற தொகுதியில் ரீதியாக கன்வெர்ட் பண்ணும்போது மாற்றும் போது 217 சட்டமன்ற தொகுதியில் வந்து அதிமுக முன்னில் இருக்கும்போது இதுல ஒரு 50 தொகுதி அவங்க கைவிட்டு போயிருந்து வச்சுக்கோம். ஒரு பேச்சு சொல்ற 217 50 போயிருச்சு, 160 நிக்குது. அதுலயும் ஒரு 50 பேர் 110 நிக்குது. உங்களுக்கு தெரியும் 117 தொகுதி இருந்தா போதும் தமிழகத்தில் ஆட்சி அமைச்சிட முடியும் அறுதி பெரும்பான்மையோடு. அப்ப இப்ப இருக்கக்கூடிய வாய்ப்புல 100 தொகுதி பின்னடைஞ்சா கூட அதிமுக ஆட்சி மீண்டும் வரக்கூடிய வாய்ப்பை தவற விட முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை எப்படி போய்க்கும்? அதாவது நீங்க சொன்னது போல கடல்ல புயலை சந்தித்தாயா சூறாவளியை சந்தித்தாயா திமிங்கலத்தை சந்திப்பதா என்பது கேள்வி அல்ல. கரையை கடந்தாயா கரையை பிடித்தாயா என்பதுதான் கேள்வி. ஆனா தேர்தலை பொறுத்தவரையிலே வெற்றி பெறுவர் தோல்வி பெறுவதும் தோல்வி அடைவர் வெற்றி பெறுவதும் ஒரு சைக்கிளிங் ப்ராசஸ் தாங்க இருந்து சினிமாவில் சொன்ன மாதிரி இருக்கு. யார் வந்து முதல்ல ஆரம்பிக்கிறாங்க மேட்டர்ல யாரு கிடைக்கிறாங்க ஒரு சைக்கிளிங் ப்ராசஸ் தான். 2 விரலை காட்டினார்கள், 2 இடங்கள் தான் கிடைத்ததுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்திலே துண்டு பிரசுரம் போட்ட காலங்கள்லாம் அதிமுகவுக்கு உண்டு. நீங்க சொன்ன மாதிரி பெண்ணாகரம் தேர்தலில் இவர்களை முந்தி பாமக போய் நின்றது. ஆக அதே மாதிரி பருதி இளம்பழதியும் இன்னொரு சட்டமன்ற உறுப்பினரும் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்த திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்த நிலைமையும் உண்டு. அதாவது ஜனநாயகத்திலே, அதாவது பாரதிதாசன் சொன்னாரு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டுன்னு சொல்லும்போது இனிமையா இருக்கு. ஆனா இது இவங்க இந்த அம்மையார் என்று எனக்கு பதவியேற்ற பிறகு சொல்கின்ற வார்த்தை இருக்கிறது, அது ஜனநாயகத்திலே ஒவ்வாத கருத்து. பாரதிதாசனுடைய பாடலை தான் கிட்டத்தட்ட ஒரே பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். ஜனநாயகம் என்பது ரைட் டு டிஃபர். அப்படியே உல்டா பண்ணி உங்க வசதிக்கு ஏற்படுத்தினீங்க. ஜனநாயகம் என்பது ரைட் டு டிஃபர். அதாவது ரூசோவுடைய கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஆனா ரூசோவுடைய கருத்துக்களை வெளியிடுகின்ற உரிமைக்காக நான் சாகும் வரை போராடுவேன் வால்டேர் சொன்னார். ஆக ஒரு ஜனநாயகத்தில் என்பது மாற்றே இருக்கக்கூடாது, பகைவர்களே இல்லை எதிர்கட்சிகளே இல்லை என்பது ஜனநாயகத்துடைய மாண்புக்கு ஒவ்வாது ஒன்று. ஆக அந்த வகையிலே தான் மாண்புக்கு ஒவ்வொலை அப்படின்னா நீங்க மக்கள்கிட்ட முறையிடணுமா அதிமுக புகார் சொல்லணுமா? இப்ப தொடர்ந்து ஒரு இயக்கம் தோல்வி கண்டு கொண்டே இருக்கிறது, தொடர்ந்து ஒரு இயக்கம் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்குன்னா மக்களுடைய நம்பிக்கை அவங்க பெற்றிருக்காங்கிறதா உறுதியா தெரியுது. அதுல வந்து நீங்க ஜனநாயகத்துக்கு அழகெல்லாம் சொன்னா நீங்க முறையிட வேண்டிய மக்கள் அதிமுக. இதுல இந்த பேச்சுல முதலமைச்சருடைய நம்பிக்கையை விட ஆணவம் தொக்கி நிற்பதாக நான் உணர்கிறேன்.
அதாவது நீங்க சொன்னபடியே பார்த்தா இனிமே எந்த கட்சியும் தமிழகத்தில் தலையெடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னு அப்படி ஒரு எண்ணம் வரலாம். அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம தொடர் வெற்றிகளை பெற்று இருக்கோம், இதுவரைக்கும் வரலாறு காணாத வெற்றி பெற்று இருக்கிறோம், எதிரில பார்த்தா கட்சிகளே காணும். அது இயல்பு தானே. 40 தொகுதியில 37 தொகுதி ஒரு கட்சிக்கு வந்தா இயல்பா சொல்லக்கூடியதானே. அவங்க 44% வாக்கு ஒரு கட்சி வாங்கணும் இயல்பா சொல்ல, 25% வாங்கினவங்க ஆட்சிக்கு வந்த வரலாறுலாம் இருக்கு. அப்ப 44% வாங்கும்போது அந்த நம்பிக்கையை வந்து நீங்க அந்த ஆணவங்கிற வார்த்தை எங்க பயன்படுத்தும்? அப்படி ஏதாவது ஒரு வார்த்தை. அதாவது 70 இருந்து தமிழ்நாட்டு அரசியல பாத்தீங்கன்னா எந்த கட்சியும் தொடர்ந்து வந்து 2வது முறையாக வந்தது கிடையாது. மாறி 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 தான் வந்திருக்கிறது. அதற்காக வந்து ஆளுங்கட்சி ஜெயித்து விட்டோம்னா பர்சன்டேஜ் வச்சுலாம் என்னைக்குமே அது நிரந்தரமான பர்சன்டேஜ் கிடையாது. அது ஒரு தேர்தலில் 44%, நாம் 30%, 20% ஆனது உண்டு, 20% 40% உண்டு. ஆக இந்த விகிதாச்சார அடிப்படையில் வைத்துக் கொண்டு இதுதான் நிரந்தரமாக இருக்கும் என்று சொல்வது தனித்து போட்டியிட்டு அவங்களால இவ்வளவு தொகுதி வெற்றி பெற முடியுது. இவ்வளவு வலுவான கூட்டணி சொல்லிட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுக, தேமுதிக, பாமக, பாஜக இவ்வளவு வலுவான கூட்டணி ஒரு 2வது மிகப்பெரிய கூட்டணியா இடம் பெற்று விடுமோங்கிற எண்ணத்தை ஏற்பட்டும் கூட மதிமுக பொதுச் செயலாளர் உட்பட யாராலையும் வெற்றி பெற முடியல. அப்ப மக்களுடைய செல்வாக்கு யாருக்கு இருக்குது யாருக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கு வருமா வராது? சென்ற தேர்தலில் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எங்களுக்கு வந்து பாதகங்கள் இருக்கிறது, அவருக்கு சாதகங்கள் அதிகமாக இருக்கிறது. நாங்கள் கூட்டணி ஏற்படுத்தலே ஆரம்பத்தில் குழப்ப நிலை இருந்தது. அதற்கு பிறகும் கூட ஒரு ஒன்றிணைப்பு என்பது கடைசி வரை இல்லாமல் போனது என்பது வேறு. அவர்களை பொறுத்தவரையிலே இன்றைக்கு தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சின்ன சின்ன காரியங்களிலே வந்து கவனத்தை செலுத்தினார்களே தவிர கடைசியாக எல்லாம் சொல்லுமாம் பள்ளி ஜாடி பானையில் விழுமாம் என்று சொல்லி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட போகிறோம் என்று சொல்லியே கடைசி 36 மணி நேரம் 144 தடை சட்டத்தை போட்டுவிட்டு அவர்கள் பணம் விநியோகிப்பதற்குண்டான அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தினார்கள். அந்த சூழ்நிலையும் அவருக்கு சாதகமாக இருந்தது. அது பல்வேறு சாதகமான அம்சங்கள் இருந்ததுனால பணம் விநியோகிச்சிருந்தாங்கன்னா நீங்க வழக்கு தொடுத்திருக்க முடியும். உங்களை யாரும் தடுத்துக்கல. அப்ப நீங்க வந்து தேர்தல் வழக்குகள் வந்து நிச்சயமா தொடர முடியும். அப்படிதான் தொடர்ந்துருக்கீங்களா? எந்த கட்சியா தொடர்ந்து இருக்கிறதா? தேர்தல் வழக்குகளை தொடரல. ஆனா இது குறித்த ஐயப்பாடை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அதாவது 39 தொகுதிகளில் 37 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றதே ஒரு விவாதத்துக்குரிய கேள்வியா போச்சு. பல கேள்விகள் வந்தது. ஆனா ஒவ்வொரு முறையும் வெற்றி பெறுபவர்கள் வந்து அந்த கணனியை பற்றி சொல்லாத 1971 இதுவரைக்கும் வரலாறு காணாத வெற்றியா திமுக வந்து 186 இடங்களை பெற்ற போது யாருக்கு சந்தேகம் வரலையே. அப்ப இருந்த அரசியல் சூழலை நம்ம ஏத்துக்கிட்டோம்ல. ஒரு அண்ணா அரசியல் இறங்கின பிறகு ஏற்பட்ட மாபெரும் புரட்சி சொல்லி நம்ம அப்படி 71 எப்படி நீங்க வந்து 186 தொகுதி எங்க வரணும் யாரும் கேட்கலையே. அது அண்ணா இருந்த காலத்திலே இருந்த சூழ்நிலை வேறு, இப்ப இருக்கிற சூழ்நிலை வேறு. அண்ணா இருந்த காலத்துல வந்து எப்படி இருந்தாங்கன்னு தெரியும். அண்ணாவுடைய பையன் வந்து இன்னைக்கு வந்து கடன் வாங்கி நோய்க்கு தன்னுடைய செலவினை செய்யாமல் இன்றைக்கு தற்கொலை செய்து கொண்ட நிலையிலே தான் அண்ணாவுடைய குடும்பம் இருந்தது. அதுக்கு பிறகு அதனுடைய முகச்சித்திரம் என்பது அதுக்கான காரணம் அண்ணாவை வந்து வைத்து அரசியல் பண்ணி அதிமுகவா திமுகவா மதிமுகவா? எங்களை பொறுத்தவர்களே வார்த்தையிலே இருக்கின்ற அண்ணா அவருடைய வாழ்க்கையிலே இல்லை, கொடியிலே இருக்கின்ற அண்ணா அவருடைய கொள்கையிலே இல்லை. நாங்கள் எங்களை பொறுத்தவரை தோற்றிருந்தாலும் கூட எங்களுடைய கொள்கைகளிலே இன்றைக்கு சமரசம் செய்து கொள்ளாமல் இன்றளவு நின்று கொண்டிருக்கிறோம். இஷ்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸ் தான் எங்களை பொறுத்தவரை இஷ்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸ் தான் இன்றைய வரை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுல வந்து நாங்கள் வந்து சமரசம் செய்து கொள்ளாமல் விஷயங்கள மதிமுக வந்து ஒரு வலுவான குரல் கொடுத்தாங்க. ஏன் மக்கள் செல்வாக்கு பெற முடியலங்கிற தொடர் கேள்வியா இருக்கு. நான் திரு பிரசன்னாட்ட நான் கேட்க விரும்புறேன். தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு வந்து அதிமுக பொதுச் செயலாளராக 7வது முறையா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் உரையாற்றுறாங்க. இதுல திமுக போன்ற கட்சிகள் ஏதாவது மாற்று கருத்து முடியுமா? ஏற்கனவே பல முறை நம்ம பார்த்திருக்கோம். திமுக தோல்வி அடைந்த போது தமிழக மக்கள் தமிழர்கள் ஒரு வாழை மட்டை மாறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திமுக விமர்சனம் பண்ணியிருக்கிறார். அதே போல வெற்றி வந்த போது நாங்கள் வெற்றியை கண்டு கூக்குரல் இடுவதும் தோல்வியை கண்டு தோன்றுவதும் சொல்லியிருக்கிறார். இது போன்ற சந்தர்ப்பங்கள்ல தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய மாதிரி பேசுறதுல ஏதாவது தவறு காண்றீங்களா திரு பிரசன்னா? அம்மையார் ஜெயலலிதா அவர்களை 7வது முறையாக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்த அதிமுகவின் தொண்டர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதுதான் திமுக கழகத்தினுடைய நாகரீகம். ஆனால் அவர் மேடையில் பேசி இருக்கிற வார்த்தைகள், நீங்கள் கூட இடையில ஒரு வார்த்தை பிரயோகப்படுத்தினீங்க, எதிர்கட்சிகளை காணவில்லை என்று சொன்னால் அது ஆணவமாக இருக்கும். ஆனால் எதிர்கட்சிகளே இல்லை என்று களத்தில் இல்லை என்கிற வார்த்தை என்பது ஆணவத்திற்கும் மேலாக அதிகார ஆணவ துணி என்று என்னுடைய பார்வையில் படுகிறது. ஒரு வரலாற்று வரியை இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். I have not seen anybody in front of my tankies those who name called as enemies என்று கொட்டேட்டர்ல சொல்லுவார் ஹிட்லர். என்னுடைய பீரங்கிகளுக்கு முன்னால் இந்த களத்தில் எதிரிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் யாருமே இல்லை என்கிற வாதத்தை ஹிட்லர் பயன்படுத்தினார். ஹிட்லருடைய முடிவு எப்படி இருந்ததை என்று வரலாறு சொல்லும்.
இங்கே ஆணவம் அதிகாரம் என்பதெல்லாம் வேறு. அது அவருடைய ஜனநாயக உரிமை, அவருடைய ஜனநாயக கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஆனால் எதிர்கட்சிகளுடைய கருத்தை, அதாவது சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்கிறதனுடைய அடிப்படை இருக்கிறது அல்லவா? எந்த கட்சியாக இருந்தாலும் இன்றைக்கு மரியாதைக்குரிய நண்பர் அந்திரிதாஸ் அவர்களை பற்றி பேசுகிற போது நம்முடைய அதிமுகவை சார்ந்த சகோதரி சரஸ்வதி அவர்கள் வாதத்தை வைக்கிறார். ஆனால் மதிமுகவையும் தேடி அவர்கள் ஓடிய காலம் இருக்கிறது. அவர்களோடு கூட்டணி வைக்க முனைந்தார்கள். ஆக எதிர்கட்சிகளை வைகோவை தேடி திமுக தலைவர் பார்த்த காலம் இல்லையோ? நிச்சயமா நாங்க எதிர்கட்சிகளை மதிக்கிறோம், அதனால போய் பார்த்தோம், அவர்களை வெளியே கொண்டு வந்தோம். அதுல எந்தவித மாறுபாடும் இல்லை. சமமான பார்வையில் பார்க்க வேண்டும் என்கிற பாங்கை அரசியல் நாகரிகத்தில் களத்திலே வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா. அவர் சொன்ன விஷயத்துக்கு நன்றி. ஆனா வெளியே கொண்டு வந்து ஒத்துக்கொள்ள முடியாது. பிணையிலே வரக்கூடாது என்று 1.25 மாதம் சிறையில் இருந்தார். இவர் கலைஞர் போய் சொல்லிதான் அவர் பிணையிலே வர வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் வருகிறது, நமக்கு கடமைகள் இருக்கிறது, பிரச்சார பணி இருக்கிறது, ஆகவே வாருங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தார். அந்த வகையில் நாங்கள் வெளியே எடுத்தோம் என்று சொல்வதை நான் ஆட்சேபிக்கிறேன். இல்ல, நான் திரு பிரசன்னாட்ட கேட்கிறேன், என்னன்னா நீங்க வந்து கூட்டணி தேடி அவங்க போனாங்க, உங்களுக்கு தெரியும் கூட்டணி வைக்காம போட்டிட்ட ஒரு அரசியல் குறித்து தமிழகத்தில் சொல்ல முடியும். இந்த தேர்தலில் வேணா அதிமுக தனித்து போட்டிட்டு இருக்கலாம், உள்ளாட்சி மன்ற தேர்தலையும் மக்களவை தேர்தலையும். இதுக்கு முன்னாடி இப்பயும் கூட அவங்க வந்து இடதுசாரியோட கூட்டணி வைக்க தான் முயற்சி பண்ணாங்க. கூட்டணி இல்லாம யாரா போட்டிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விக்குறிதான். உங்கள்ட்ட நான் கேட்கக்கூடியது, இன்னைக்கு தொடர் வெற்றிகளை பெற்றிருக்கும் போது எதிர்கட்சிகளை காணும், அது எதிர்கட்சிகள் காணாம போயிடுவாங்க, நாசமா போயிடுவாங்க, வரைய மாட்டாங்கலாம் சொல்ல. எதிர்கட்சிகள் கண்ணுக்கு தெரியல, நம்முடைய எதிரிகள் எங்கோ ஓடி மறைந்தார், மக்கள் தான் நம்ம கண்ணு தெரியாதுன்னு சொல்றாங்க. ஏற்கனவே மக்களை ஈர்க்கும்படியான சின்ன சின்ன திட்டங்களை அறிவிச்சுட்டு இருக்கிறவங்க மக்கள் செல்வாக்கு தமக்கு அதிகரிச்சிருக்கு நினைக்கிறதுலயும் அதை தன்னுடைய தொண்டரோட சொல்ற என்ன தவறு? இல்ல, நீங்க அவங்க தொண்டர்கள்ட்ட அவங்க பேசினதை நான் தவறுனே சொல்லல, நான் அதை வரவேற்கிறேன். ஏன்னு சொன்னால் ஆணவத்துக்கு மேல மாறி போகும், அதை அம்மையார் ஆமா ஆமா அதைத்தான் வரலாற்று குறிப்போட சொன்னேன். நான் இன்னமும் தெளிவா சொல்றேன், நம்முடைய இந்திய தேர்தல் ஜனநாயகம் என்பது 51% வாக்கு பெற்றால் அவன் வெற்றி பெறுகிறான், 49% வாக்கு பெற்றால் அவன் தோல்வி அடைகிறான். இந்த 2% வாக்குகள் தான் ஒருவருடைய வெற்றியும் தோல்வியும் நிர்மாணிக்கிறது. ஆகவே 51% வெற்றி பெற்று விட்டால் முழுக்க மக்கள் ஆதரவு இருப்பது என்பதோ, அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏறக்குறைய பார்த்தோம் என்று சொன்னால் 1,87,00,000 வாக்குகள் வாங்கி இருக்கிறார்கள். திமுகவினுடைய கூட்டணி 1,18,00,000 வாக்குகள் வாங்கி இருக்கிறது. ஆக இருப்பது 70 லட்சம். திமுக தனித்து வாங்கிய வாக்குகள் எவ்வளவு? நிச்சயமா சொல்றேன், அவங்க 1 கோடி போட முடியல. அவங்க அங்க கூட்டணியில இல்ல அப்படிங்கறதுக்காக நாங்கள் வாங்கி இருக்கிற நிச்சயமா சொல்றேன், அதுல இருந்து ஒரு 18 லட்சம் வாக்கு கம்மி பண்ணுங்க, 1 கோடி வாக்கு வாங்கி இருக்கோம். திமுக 1 கோடி வாக்கு வாங்கி இருக்கிறது. அதுல ஏறக்குறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி, புள்ளி விவரப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏறக்குறைய 98 லட்சம் வாக்குகளை திமுக வாங்கி இருக்கிறது. கடந்த தேர்தலை விட கடந்த தேர்தலை 1.5% குறைவாக தான் வாங்கி இருக்கிறது. அண்ணா அதான் சொல்றேன். அதே போல அதிமுக பல இடங்களில் அப்படியே ரிவர்ஸ் ஆகியிருக்கிறது. தேர்தல் ஜனநாயக களத்தில் ஓடுவதும் வீழ்வதும் என்பது ஒரே நேரத்தில் தோற்று விடுவது அல்ல. வீழ்ந்திருக்கிறவர்கள் எழுந்திருப்பார்கள், எழுந்திருக்கு நின்று ஆடுபவர்கள் கீழே விழுந்த வரலாறு இருக்கிறது. எல்லா மக்களின் கையில் அந்த தேர்தல் நேரத்தில் வாக்களிக்கிறவருடைய உரிமை, அதுதான் ஜனநாயகத்தினுடைய மரபு. தலைவர் கலைஞருடைய வழியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வெற்றியை வந்துவிட்டால் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவதோ, தோல்வி வந்துவிட்டால் துவண்டு விடுவதோ அல்ல. ஒரே ஒரு செய்தியை பதிவு செய்கிறேன், எல்லா ஊடகங்களும் எழுதுகிறது திமுகவிற்கு எதிர்காலம் அல்ல, தோற்றுவிட்டது என்று. தோற்றுவிட்ட ஒரு இயக்கத்தினுடைய இன்றைக்கு பொருளாளராக இருக்கிற தளபதி மு.க. ஸ்டாலின் கட்சி தொண்டனுடைய கிளைக்கழகம் வரை போய் சென்று மக்களை சந்திக்கிறார் என்கிற அந்த அடித்தளத்தோடு இந்த புள்ளியை நான் நிறுத்த விளைகிறேன். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. வீழ்வது குற்றம் அல்ல, வீழ்ந்தே கிடப்பதுதான் குற்றம் அப்படிங்கிற பார்வை இருக்கு. நம்ம வந்து இதுக்கு அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றி பேச இருக்கிறோம். இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து அதிமுக வேட்பாளர் அறிவிப்பது வரைக்குமான எல்லாருக்கும் ஒரு உள்நோக்கம் இருப்பது என்ற சந்தேகம் எழுகிறது. ஏற்கனவே திமுக சந்தேகம் தெரிவித்தது போல உள்ளாட்சி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு பிறகு மீண்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, ரத்து செய்யப்பட்டு மீண்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 முறை அறிவிக்கப்பட்ட தேதி ஒன்றுதான். முதல் முறை அறிவிக்கப்பட்ட போது செப்டம்பர் 18 தான். அது ரத்து செய்யப்பட்டு மீண்டும் அறிவிக்கப்பட்ட அதே செப்டம்பர் 18 தான். என்ன காரணம்?
எதிர்க்கட்சிகளை பற்றிய முதல்வரின் பேச்சும் உள்ளாட்சி இடைத்தேர்தலை திமுக புறக்கணித்தது பற்றி இன்றைய ஆயுத நிகழ்ச்சி கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இடைவெளிக்கு முன்னால் சொன்ன ஒரு சின்ன திருத்தம் தேதி ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேதி வேறு, இப்போது அறிவிக்கப்பட்ட தேதி வேறு. 6ஆம் தேதி நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே தேதி செப்டம்பர் 18 6ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட தேர்தல் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. செப்டம்பர் 18ஆம் தேதி இப்போ நடக்க இருக்கு. நான் சரஸ்வதியை கேட்க விரும்புறேன். தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு பேசும்போது ஒரு விஷயம் சொல்றாங்க. கடந்த உள்ளாட்சி தேர்தலில் நீங்க ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி 10 மேயருக்கு 10 மேயர் ஜெயிச்சுட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 90% இடங்களை நம்ம பெற்றோம், மாபெரும் வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. இது நீங்கள் பெற்ற முதல் வெற்றி இல்லை. இதுக்கு முன்னாடி 2006 திமுக ஆட்சியில் இருக்கும்போது அவங்களும் இதே மாதிரியான வெற்றியை தான் பெற்றாங்க. இப்படி உள்ளாட்சி தேர்தல்ங்கிறது மாநில தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படக்கூடியது. இங்கே ஆளுங்கட்சிகள் எப்படிப்பட்ட செயல்பாடு பண்றாங்க இப்ப இல்ல. ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் மேயர் தேர்தலை போட்டியிட போதும் சரி, அதுக்கு பிறகு உள்ளாட்சி திமுக ஆட்சி நடந்த போதும் சரி, இப்ப தொடர்ந்து நம்ம 3-4 தேர்தலா பார்த்துட்டே 2001 ஞாபகம் என்னோட ஞாபகம். அப்ப இருந்து இந்த குளறுபடியும் இந்த புகாரும் அப்படியே தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இதுல இந்த வெற்றியை இவ்வளவு பெரிய கொண்டாடுறதுக்கு என்ன இருக்கு? 100% வெற்றி கிடைச்சு சொல்ற என்ன கொண்டாடுறது? நீங்க சொன்னீங்க, எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பேசும்போது கூட சொன்னேன் உங்ககிட்ட, திமுக ஆட்சியில் நடந்த மாநகராட்சி தேர்தலில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சென்னை மாநகராட்சி பத்தி மட்டும் சென்னை மாநகராட்சி பத்தி மட்டும் தான் நடந்துச்சு. தமிழகம் முழுக்க நடந்த உள்ளாட்சி தேர்தல் பற்றி அல்ல. சென்னை மாநகராட்சியே பெரிய மாநகராட்சி, அதுலயே இவ்வளவு அராஜகங்கள் நடந்ததுன்னு ஒரு உயர்நீதிமன்றமே சொல்லும் போது, அப்போ மற்ற இடங்கள்ல எப்படி நடந்திருக்கு? அதனாலதான் அம்மா அடுத்து திருப்பி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணும்போது திருப்பி இப்படிதான் நடக்க போகுதுங்கிறதுனால நாங்க பாய்காட் பண்ணோம். அப்போ ரெண்டாவது அன்னைக்கு நடந்த அராஜகங்களுக்கான ரெக்கார்ட்ஸ் இன்னும் இருக்கு. அதே சமயத்தில் நாங்க இப்போ அம்மா ஆட்சியில் நடந்த மாநகராட்சி தேர்தலில் எங்கேயாவது அந்த அளவுக்கு நீங்க அசம்பாவிதங்கள் பாத்தீங்களா? அஸ் அ பிரஸ் நீங்க கேள்விப்பட்டீங்களா? அந்த அளவுக்கு எங்கேயாவது டிஎம்கே ஆட்சி எப்ப நடந்த மாதிரி நடக்கவே இல்லை சொல்றதா? நீங்க அப்படி இருந்தா நீங்க பிரஸ் சும்மா இருப்பீங்களா? அப்ப இருந்ததை விட இப்ப எத்தனை பிரஸ் வந்தாச்சு, எத்தனை சேனல்ஸ் வந்தாச்சு, எத்தனை பிரஸ் இருக்காங்க இன்னைக்கு, பார்க்க மாட்டாங்களா? அப்படி அராஜகம் நடந்திருந்தா நீங்க விட்டுருப்பீங்களா? உடனே சரஸ்வதி எழுப்பின ஒரு கேள்வி. அதாவது பாத்தீங்கன்னா ஊடகங்கள் பதிவு செய்தா, மக்கள் பார்த்தாங்களா, சம்பவம் நடந்தா இல்லையா அப்படிங்கிற தாண்டி சென்னை மாநகராட்சியில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் 100 வார்டுகளுக்கான தேர்தலை ரத்து செய்து உயர்நீதிமன்றம். நீதிமன்ற பார்வைங்கிறது அரசியலுக்கு உட்படுத்த முடியாத ஒரு விஷயம். அவங்க ஒரு தீர்ப்பு அளிச்சாங்க அப்படின்னு அப்ப முறையீடு நடந்திருக்கிறது ஆதாரப்பூர்வமா நிறுவனமா இருக்கு. இங்க புகார் சொல்லலாம். அங்கிரிதாஸ் சொன்னது போல மக்களுக்கு காசு கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு புகார் இருக்கு. ஆனா நிரூபிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு இல்ல. ஆனா நீதிமன்றம் திமுக ஆட்சியில் நடந்த சென்னை மாநகராட்சி தேர்தலை ரத்து செய்த போது அது இன்னும் ஒரு ஆத்தென்டிகேட்டா, இன்னும் ஒரு வலுவான வாதமா மாறும் இல்லையா? ஒரு சின்ன பிழை திருத்தம். 2 விஷயம். முதல்ல அண்ணன் நீங்க சொன்னீங்க செப்டம்பர் 17ஆம் தேதி 6ஆம் தேதி 18ஆம் தேதினு சொன்னீங்க. 6ஆம் தேதி அறிவிப்பு வெளியிடப்பட்டது, செப்டம்பர் 18 தான் தேர்தல். அதை போலவே இன்றைக்கு 28ஆம் தேதி அறிவிப்பு, செப்டம்பர் 18 தான் தேர்தல். சோ இது ஒண்ணு. ரெண்டாவது, நம்முடைய மரியாதைக்குரிய சகோதரி அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாங்க, சென்னை உயர்நீதிமன்றம்னு. அந்த வழக்குகள்ல நானும் ஒரு வழக்கறிஞர் ஒரு அப்சர்வேஷன் சொன்னாங்க. நாங்க ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை நோட்டிஃபை பண்றோம் அப்படின்னு சொன்ன உடனேயே தலைவர் கலைஞர் என்ன முடிவெடுத்தார் என்று சொன்னார். ஒரு நீதிமன்றம் ஒரு கோடிட்டு காட்டுகிறது, அது ஆர்டர்ல உத்தரவெல்லாம் போடல, கோடிட்டு காட்டுகிறது என்று சொன்ன உடனேயே கவுன்சிலர்களை திமுக இல்ல நான் முடிச்சேன். லெட் மீ கம்ப்ளீட். 96 பேரும் ராஜினாமா செய்தார்கள். மீண்டும் தேர்தல் நடைபெற்றது. எல்லாம் நீங்க சொன்ன எல்லாத்தையும் வச்சு, காவல்துறை கண்காணிப்பு எல்லாத்தையும் வச்சு மீண்டும் நாங்களே வெற்றி பெற்றோம். ஆக நீங்க சொன்னது அது நாங்க நீதிமன்றத்தை மதிக்கிறோம். ஒரு வார்த்தை இன்னொரு அந்த ஒப்பீட்டளவுல நீங்க உயர் நீதிமன்றத்தை இழுத்ததுனால சொல்றேன். மரியாதைக்குரிய அம்மையார் சி.ஆர். சரஸ்வதி அவர்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அண்ணன் நீங்க கேட்டீங்க பதிவு செய்யப்பட்டதா செய்யப்படவில்லையா அல்லது தெரிந்ததா தெரியவில்லையா என்று. இங்கே பதிவு செய்யப்படவில்லை என்பதுதான் உண்மை. உயர்நீதிமன்றம் அவசர வழக்காக ஒன்றை எடுக்கிறது. சென்னையில் நடக்கிற வார்டு கவுன்சிலருடைய எல்லா இடங்களையும் நீங்க வீடியோ வெப் கேமரா வைக்கணும்னு நான் ஏறக்குறைய ஒரு 100க்கு மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் தனிநபராக உள்ளே சென்றுகிற போது இங்க எங்களுக்கு எந்த ப்ரொவைடும் கொடுக்கல, ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களுக்கான ப்ரொடெக்ஷன் கொடுக்கல என்கிற வாதங்களை வைத்த போது அந்த வழக்கை நாங்கள் வழக்காகவே தொடுத்தோம். அந்த வழக்கு இன்றைக்கு நிலுவையில் இருக்கிறது. ஆக இது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, விசாரணை நடக்கிறது. ஆகவே இதில் எந்தவித சொல்ல முடியவில்லை. அந்த அப்சர்வேஷனை நாங்க எக்ஸிக்யூட் பண்ணோம். புரியல? இல்ல, வழக்கு நடக்கிறதுக்கும் தீர்ப்பு வந்ததுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். தீர்ப்பாளர் சொன்னேன். அவங்க அப்சர்வேஷன் அந்த ஆர்டர், அதாவது டிஸ்போசல் தான், அந்த கேஸை டிஸ்போஸ் தான் பண்ணாங்களே தவிர இட் இஸ் நாட் அ டைரக்ஷன். டைரக்ஷனுக்கும் டிஸ்போசலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. உத்தரவு என்பது வேறு, இந்த வழக்கை முடித்து வைக்கிறோம் என்பது வேறு. ஒரு கோடு இட்ட உடனேயே நாங்கள் டார்கெட்
தார்மீக பொறுப்பேற்று அதை கடமையான கருதி மனநிலையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏதாவது ஒரு ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடி முறையில் சொன்னாரு. நானும் வழக்கறிஞர் முறையில் சொல்றேன், மாநகராட்சி தேர்தலிலே அப்சர்வேஷன் மாத்திரம் செய்யல, தெளிவான ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தார்கள். அன்றைக்கு தலைப்பு செய்தியை என்ன வந்ததுன்னா, வாக்காளர்கள் காத்திருக்க, போலீஸ் பார்த்திருக்க, ரவுடிகள் வாக்களிக்க என்பதுதான் தலைப்பு செய்தி. இந்துஸ்தான் டைம்ஸ்ல இருந்து, இந்து பத்திரிகையிலிருந்து, எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலிருந்து எல்லாம் செய்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தெளிவா சொல்லி இருக்காங்க. அந்த வகையில் நீங்க சொன்னீங்க பணம் கொடுத்ததை நிரூபித்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்க. ஆனா பணம் கொடுத்ததை நிரூபிக்க முடியவில்லை என்று சொன்னாலும் கூட தேர்தல் ஆணையம் என்ன சொன்னது என்று சொன்னால், நாங்கள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க முடியவில்லை என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. எந்த தேர்தலும் முடியலையே. நம்ம வந்து பல இடங்களில் 2000 கோடியே நாங்க வந்து அந்த தேர்தல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வெளிவந்தது மூலம் 2000 கோடியை நாங்க வந்து பறிமுதல் பண்ணிருக்கோம் சொன்ன தனக்குத்தானே சான்றிதழ் கொடுத்துக் கொண்டிருந்த ஆணையம் கடைசி நாளிலே 144 தடை சட்டத்திற்கு பிறகு எங்களால் அதை தடுக்க முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறது. நாங்கள் உண்மையிலேயே வருத்தப்படுகிறோம் என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறது. ஆகவே வந்து இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா, இடைத்தேர்தல் என்பது எப்பொழுதுமே இடைத்தேர்தலாக இருக்கும். ஒரு ஆளுங்கட்சி எப்படி இருக்கிறது என்று எடை போட்டுகின்ற உரசுகின்ற ஒரு தேர்தல் இருக்க வேண்டும். அதாவது ஓடுகின்ற காலைக்கு எப்படி மூக்கணாங்கை வேண்டுமோ, குதிரைக்கு எப்படி கடிவாளம் வேண்டுமோ, காருக்கு எப்படி பிரேக் வேண்டுமோ, அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஜனநாயக ரீதியான வழக்கம் எப்படி இருக்கு. திரும்ப ஆளுங்கட்சியை ஜெயிச்சு அது வந்து இடைத்தேர்தல் கிடையாது, அது வந்து காசு கொடுத்து வாங்க தேர்தல் சொல்றோம். அதே சமயம் எதிர்கட்சிகள் ஜெயிச்சா இடம் போட்டு சொன்னாங்க. எங்க தேர்தல் நடந்திருக்காங்க. சங்கரன் கோயில என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஏற்காட்டுல என்ன நடந்ததுன்னு தெரியும். ஏற்காடும் சங்கரன் கோயில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா திருமங்கலம் பார்மலாவையும் பார்த்தாகணும். யார் தொடங்கியது, யார் அடித்தளம் அமைத்தது, யார் கட்டிடம் கட்டினார்கள், யார் விதைத்தது, யார் பயிரிட்டார்கள், யார் தளத்தை அமைத்தார்கள், யார் பாதை போட்டார்கள் என்கின்ற அந்த விவரங்களை எல்லாம் நாம் பேச வேண்டியது. யார் பயிரிட்டார்கள், யார் அறுவடை செய்தார்கள் பார்த்தா ஒட்டுமொத்த இழப்பும் அதிமுக தான். திருமங்கலத்தில் இடைத்தேர்தலில் நீங்க வேட்பாளர் அறிவிச்சிருக்க நீங்க உங்களுடைய கட்சி. ஆனா நீங்க விட்டு கொடுத்தல் ஆரம்பிச்சது உங்களுடைய முதல் சரிவு நினைக்கிறேன். கூட்டணி ஜனநாயகத்தை நாங்க, கூட்டணி தர்மத்தை நாங்க ஃபாலோ பண்ணோம். அவர்களுக்காக களத்திலே வைகோ நின்று போராடினார். திமுகவுடைய அந்த அராஜகத்தை தாக்கு முடியாமல் இருந்த பொழுது ஒரு மாவட்ட செயலாளர் என்கின்ற அந்த அளவிற்கு இறங்கி வந்து திமுகவை மதிமுகவால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. அப்படி இல்ல, தேர்தல் களத்தில் இருக்கின்ற வியூகம் எங்களுக்கு வந்து தெரிஞ்சதுனால அவர்களை இன்றைக்கு வழி நடத்தினார் வைகோ அவர்கள். அம்மையார் அவர்கள் வரவில்லை, அந்த தேர்தல்களை பிரச்சாரத்துக்கு வரவில்லை. இவர்தான் இன்று அந்த பிரச்சாரத்தை, வியூகத்தை அவர் தான் வழி நடத்தினார். நான் திரு பிரசன்னாட்ட கேட்க விரும்புறேன், இந்த உள்ளாட்சி இடைத்தேர்தலை திமுக புறக்கணிச்சிருக்குது. இதற்கான காரணம் சொல்லும் போது நாங்க வந்து இவ்வளவு தூரம் நடக்குது, இது மாதிரி அராஜகம் நடக்கும், இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் பண்ணிச்சு பல காரணங்கள் எடுக்கிறார். இதே போல பல தேர்தல்களை அதிமுக புறக்கணித்திருக்கிறது. அப்பெல்லாம் திமுக எள்ளி நகையாடி இருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார் 2011 சட்டமன்ற தேர்தல் புறக்கணிச்சாங்க போல தெரியுது அப்படின்னு. அதே கேள்வி இன்று உங்களுக்கு வைத்தால் 2016 சட்டமன்ற தேர்தலையும் திமுக புறக்கணிக்குமா? நீங்க இப்ப ஒரு 2 விஷயம் அந்திரிதாஸ் அவர்கள் சொல்லுகிற போது திமுகவினுடைய அராஜகம் என்று சொன்னார். அந்த வார்த்தை பிரயோகம் பொதுவெளியில் சரியான பயன்பாடு அல்ல என்று நான் வன்மையாக கண்டிக்கிறேன். 2வது விஷயம், நீங்க கேட்ட கேள்வி, நீங்க ஒரு இந்த அறிவிப்பு தேர்தல் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு செய்தியை நான் ஒரு வழக்கறிஞரா பாக்கிறேன். கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கறதும் சரி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஏற்றப்பட்டிருக்கிற தேர்தலுடைய சட்டம், எலெக்ஷன் பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னால் should be a sufficient time, ஒரு நல்ல கால இடைவெளி இருக்க வேண்டும். should be publicity in all newspapers in a wide time, அதாவது அனைத்து பத்திரிகைகளிலும் போதிய கால இடைவெளிக்குள் நீங்கள் அதை அறிவிப்பை செய்ய வேண்டும். அனைத்து தரப்பு கட்சிகளுக்கும் சென்று சேருகிற வகையில் அது இருக்க வேண்டும். 2வது, தேர்தல் என்பது எலெக்ஷன் இஸ் a common platform என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, ஒரு பொது சமமான தளம். இந்த 4 விஷயத்தையும் பாருங்க. முதல்ல செப்டம்பர், அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் தேர்தல் அந்த அறிவிப்பு போது 6ஆம் தேதி ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார்கள். 6ஆம் தேதி என்ன அறிவிப்பு வெளியிடுகிறாங்கன்னா, செப்டம்பர் 18ஆம் தேதி தேர்தல் நடக்கும். சோ அந்த 6ஆம் தேதியிலிருந்து எத்தனாம் தேதிக்குள்ளார நீங்க வேட்புமனுவை தாக்கல் செய்யலாம், அந்த வேட்புமனுவை நிராகரிக்கலாம், அல்லது வந்து வாபஸ் வாங்குவதற்கான நடைமுறை, பட்டியல் தயாரித்தல், தேர்தல் நாட்கள். இது எவ்வளவு இடைவெளி இருக்கு? 6ஆம் தேதி, அதாவது ஏறக்குறைய 1.5 மாதங்களுக்கு மேல் இருக்கிறது, 40-42 நாட்கள். இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கிற அதே தேதி என்பது 28ஆம் தேதி அறிவித்திருக்கிறார்கள். அது எதுலன்னா, தேர்தல் ஆணையத்தினுடைய, தமிழக மாநில தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்ல அறிவிச்சு, அந்த வெப்சைட்டை வந்து பத்திரிகை செய்தியாக கண்டு இன்றைக்கு தான்
29ஆம் தேதி அனைத்து கட்சிகளும் தெரிந்திருக்கிறது. ஆனால் அந்த கட்சிகள் தெரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம தந்தி தொலைக்காட்சியினுடைய கீழே ஸ்க்ரோலிங்ல எந்தெந்த மாவட்டத்துக்கு மேயர் யாரு, எந்தெந்த மாவட்டத்திற்கு அமைப்பாளர்கள் யாரு, போட்டியிடுகிறார், வேட்பாளர் பெயரே போகிறது என்றால் அங்கே உங்களுக்கு ஒரு சராசரியாக எதிர்கட்சி என்கிற அடிப்படையில் இல்லாமல் ஒரு சந்தேகம் எழுகிறது. அந்த சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறோம். இரண்டாவது 28, 21 இன்றைக்கு நாளை மறுநாள் 3 நாள் விடுமுறை, மற்ற இருக்கிறது 4 நாட்கள் தான். இந்த 4 நாள் விடுமுறை வந்து தேர்தல் ஆணையத்துக்கா திமுகவுக்கா? மாநகராட்சி 3 நாள் விடுமுறை மாநில தேர்தல் ஆணையத்துக்கா திமுகவுக்கா? 3 நாள். அதாவது ஒரே ஒரு செய்தி தான். நீங்க கேட்டது சரியான கேள்வி. இந்த 3 நாள் இடைவெளி என்பது கூட நாங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு சொல்லி இருக்கிறோம். அவங்க அதாவது வேட்புமனுவை கடைசியா, அதாவது 28ல இருந்து செய்யலாம் இருக்காங்க. 28ல இருந்து செய்யலாம்னா 29 எங்களால் தாக்கல் செய்ய முடியாது, 30 எங்களால் தாக்கல் செய்ய முடியாது, 31 எங்களால் தாக்கல் செய்ய முடியாது. மீதம் இருக்கிறது வெறும் 3 நாட்கள். 4ஆம் தேதி பட்டியல் இறுதி செய்யப்படும். இந்த 3 நாட்கள்ல 1000 பேரை நீங்க எப்படி வேட்பாளர்களா தெரிவு செய்ய முடியும்? சட்டமன்ற தேர்தல் நடக்கும் போது 234 தொகுதிக்கு உண்டு ஒரே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் பண்ண வரலாறு உண்டு. குறைந்தபட்ச கால இடைவெளி கூட இல்லாமல் ஒரு தேர்தல் அறிவிப்பை வெளியிடுகிறார்கள் என்று சொன்னால் இது எப்படி ஜனநாயக நெறிமுறையில் நடக்கிற தேர்தலாக இருக்கும்? ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கு. பிரசன்னா, இடைவெளிக்கு பிறகு ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறேன். ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஏற்கனவே இந்த இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஆகஸ்ட் 6ஆம் தேதி அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தாலும் கூட அந்தந்த தொகுதியில இருந்து காலி இடம் இருக்குது. அந்தந்த இடத்துல மேயர் தொகுதி மேயர் பணி காலியா இருக்குது, வார்டு கவுன்சிலர் பணி காலியா இருக்குது. திமுக போன்ற 5 முறை ஆட்சியில் இருந்த கட்சிக்கு தலைவருக்கு தெரியாதா? அப்போதே தேர்ந்தெடுக்காமல், அப்போதே துரிதங்களை வேலை பார்க்காமல் இப்போது தேர்தல் ஆணையத்தை குற்றம் சாட்டுவது சரிதானா? உள்ளாட்சி இடைத்தேர்தல் புறக்கணிப்பு திமுகவுடைய முடிவு நியாயமானதா அல்லது பின்வாங்களா என்று தலைப்பில் இன்று ஆயுதத்தில் விவாதம் கொடுக்கிறோம். நான் திரும்ப சரஸ்வதிட்ட கேட்க விரும்புறேன். 2009 இதே மாதிரி இடைத்தேர்தலை வந்து அதிமுக புறக்கணிச்சது. இடைத்தேர்தல் நடந்த ஒரு 5 சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடந்தபோது அதிமுக புறக்கணிச்சு தமிழக முதலமைச்சர், இப்போதைய முதலமைச்சர், அப்போதைய அதிமுக பொதுச்செயலாளர் கேள்வி எழுப்பினாங்க. நாங்க தான் புறக்கணிச்சோமே, நீங்க தான் ஜெயிக்க போறீங்க அப்படின்னு தெரியுமே, ஏன் தேர்தல் நடத்துறீங்க? தேர்தல் நடத்தாம நீங்களே ஜெயிச்சா சொல்லிக்கங்களே அப்படின்னாங்க. இப்ப முக்கியமான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய திமுக புறக்கணிக்குது. நீங்க தேர்தல் நடத்துறது கேட்பீங்களா, நாங்களே அறிவிச்சு சொல்லி கேட்பீங்களா? அவங்க நிக்கலங்கிறதுக்காக நாங்க எங்க அப்படி சொன்னோம்? அவர் இதே மாதிரி நான் சொன்ன வார்த்தை வந்து தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை அல்ல. நான் ஒண்ணு கேக்குறேன். இப்ப நீங்க இடைவெளிக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? தேர்தல் 6ஆம் தேதி சொல்றாங்க, 18ஆம் தேதி தேர்தல் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அதை நான் பிரச்சனை கேட்பேன். நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன், இன்னைக்கு அவர் புறக்கணிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஒரு தைரியமா புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? அந்தந்த கட்சி முடிவு. நான் ஏற்கனவே சொன்னது போல 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான கம்ம உட்பட, தொண்டாமுத்தூர் உட்பட 5 ஸ்ரீவைகுண்டம் உட்பட 5 தொகுதிக்கு தேர்தல் நடந்தது அதிமுக புறக்கணிச்சது. அதற்கு பிறகு தேர்தல் வந்து அதுக்கப்புறம் ஜனநாயக இப்படி நடக்காதுங்கிறதுனால எங்க அது வேண்டாம். இப்ப திமுக புறக்கணிச்சிருக்கு. என்னங்க அதிமுக புறக்கணிச்சா தேர்தல் ஜனநாயகம் நடக்காது, திமுக புறக்கணிச்சா அவங்களுக்கு தைரியம் இல்ல. ஆமாங்க, ஏங்க ஒரு தைரியமா வந்து பேஸ் பண்ண முடியாம தானே நீங்க அறிக்கை வெளியிடுறாரு. நடக்க போறது வந்து ஒரு 1000 இடத்துக்கு நடக்குதுங்க, அவ்வளவுதான். தமிழ்நாடு ஃபுல்லா உள்ளாட்சி தேர்தல் நடக்கல. 2011 திமுக ஆட்சி முடிவுக்கே வந்துருச்சு. 3 ஆண்டுகள் ஆட்சி முடிந்த போது அதிருப்திகள் ஓரளவு இருந்தாலும் இருந்துக்கலாம். 2011 ஆட்சி மாற்றமே ஏற்படுது. அப்ப 2009 5 சட்டமன்ற தொகுதி நடக்கும் போது அதை புறக்கணிச்சாங்க. ஆனா ஒரே ஒரு தொகுதி பெண்ணார் வந்து அங்க போனாங்க, அங்க டெபாசிட் இருந்தாங்க. அந்த புறக்கணித்த முடிவு ஏன்ற நீங்க புறக்கணிச்சா உங்களுக்கு வந்து தேர்தல் ஜனநாயகம் நடக்காது சொல்றீங்க, அவங்க புறக்கணிச்சா தைரியம் இல்ல. திமுக ஆட்சியில் ஜனநாயகம் இல்லை என்பதை எல்லாரும் ஒப்புக்கொண்ட உண்மை, நாங்க சொல்லல. திமுக ஆட்சியில் நடக்கிற எல்லா தேர்தலுமே ஜனநாயக முறைப்படி நடந்ததா வரலாறு இல்ல. பட் அண்ணா திமுக ஆட்சியில் அப்படி அல்ல. இன்னைக்கு அவர் சொல்லியிருக்க காரணமும் சரியில்லை, எங்களுக்கு டைம் பத்தாதுன்னு. ஏன் எப்போ நீங்க டைம் பத்தாதுங்கிறது 10 காரணத்துக்கு ஒண்ணு. அவர் சொல்றது நியாயமா நடக்காதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுங்க சொல்றாரு அவர். அது எப்படிங்க நியாயமா நடக்காம தான் இது வரைக்கும் சொன்னாங்களா? நீங்க சொன்னீங்களா திமுக ஆட்சியில எந்த தேர்தலும் ஜனநாயகம் நடந்தாலும் நீங்க சொன்னீங்களா? நாங்க சொல்லல, நீதிமன்றத்து வழக்குல சொல்லியிருக்காங்க, மக்கள் சொல்லிருக்காங்க, பத்திரிகை சொல்லி இருக்கு. ஒரே ஒரு உள்ளாட்சி தேர்தல் பற்றி சொல்லுது. அதாவது திமுக ஆட்சியில் நடக்கிற எல்லா வழக்குகளை பத்தி எல்லா விஷயம் பத்தி சொல்லல, வந்து ஒரே ஒரு நடந்த விஷயம் மட்டும் தான் சொன்னாங்க. திருமங்கலம் தேர்தல்ல ஒரு ஓட்டுப்பதிவு நடக்கிற இடத்துல அந்த ஊர்ல ஓட்டே வந்து 90 ஓட்டு தான் இருந்தது. ஆனா பதிவானது 140 ஓட்டு பதிவாச்சு திமுக ஆட்சியில் நடந்த இடைத்தேர்தல். சங்கரங்கோயிலையும் புதுக்கோட்டையிலும் ஏற்காடுலையும் நாங்க அப்படி எங்க ஒரு பூத்துல இருக்கிற ஓட்டை விட அதிகமா போட்டதா அதிமுக எப்பாவது நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஏதாவது பத்திரிகையில வந்திருக்கா, செய்தி வந்திருக்கா?
நாங்க அதிகமா ஓட்டு போட்டோம் இல்ல கள்ள ஓட்டு போட்டோம். இப்ப இன்னொரு காமெடி கூட சொன்னாங்க, எங்க பட்டின தட்டாலும் ரெட்டால தான் விழுது. அப்படி எங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிருந்தா நாங்க அப்பவே அதை பண்ணிருப்போமே. சொல்றதெல்லாம் பெருசு, செய்வதெல்லாம் தரிசுன்ற மாதிரி இவர்கள் எப்பொழுதெல்லாம் வெற்றி வாய்ப்பு இழக்கிறார்களோ அப்போதெல்லாம் கணினியை பற்றி சந்தேகம் எழுப்பியது உண்டு. எப்பொழுதெல்லாம் ஜெயிக்கிறார்களோ அப்பொழுது எதிர்கட்சியா இருப்பவர்கள் எழுப்புவது சகஜமான வாடிக்கையாக தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்து இருந்து கொள்வது. இடைவேளைக்கு முன்னால் பிரசன்னா அவர்கள் சொன்னதை நான் வழிமொழிகிறேன். ஏன்னா இவர்கள் அடுத்த அந்த கால விவாசம் சந்தேகத்தை அளிக்கிறது சொன்னார்கள், அதை நான் வழிமொழிகிறேன். ஏன்னு சொன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 6ஆம் தேதி சொல்லும் பொழுதும் போலிங் டேட் செப்டம்பர் 18, இப்ப 28ஆம் தேதி சொல்லும் பொழுதும் போலிங் டேட் 18. ஒருவேளை 1+8 18 என்பது 1+8 9வது மாதம் அவர்களுக்கு ராசியான மாதம்ன்றது வேறு. ஆனால் அதுக்கேற்ற ஒரு மாநில சர்க்கார் என்பது தேர்தல் கமிஷனுக்கு உண்டான வசதி வாய்ப்புள்ள தேதிகளை கொடுக்க வேண்டும் என்பதிலே எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. அவங்க 9 வர மாதிரியும் கொடுக்கலாம், அதுக்கு மேலேயும் அவங்களுக்கு என்ன ராசியான நம்பர் அதை கொடுக்கற வாய்ப்பு இல்லை. ஆனா இப்ப அவங்க என்ன சந்தேகத்தை கிளப்பினாலும் அதே சந்தேகத்தை தான் மறுபடியும் திருப்பி, அதாவது இவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது என்ன சந்தேகத்தை கிளப்பினார்களோ ஜனநாயக ரீதியா நடக்காதுன்னு அதே சந்தேகத்தை இவங்க எழுப்புறதுதான். தேர்தல் புறக்கணிப்பு பத்தி பேசுறதுக்கு மதிமுக தான் தார்மீக உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன். புறக்கணிப்புகள் மூலமா அதிகமா இழப்ப சந்தித்தது நீங்க தான். ஆமா, கூட்டணி தர்மம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு பிரீத்திங் டைம் கூட முட்டு சந்தில எடுத்து போய் நிறுத்தினாங்க. ஒரு பிரீத்திங் டைம் கூட இல்ல, அதை விட பெரிய ஒரு துரோகம் என்று கட்சி கிடையாது. சந்திர போய் நிறுத்தது உங்களுடைய தவறான தேர்தல் நிலைப்பாடு, அரசியல் நிலைப்பாடு, அதிமுக நிலைப்பாடு. அதிமுக அதுக்கப்புறம் நின்று ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இவ்வளவு சூட்சமங்கள் இவ்வளவு குள்ளநரித்தனங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்கல. நாங்க போற பாதையில இப்படி எல்லாம் இருக்கு நாங்க எதிர்பார்க்கல. நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணுகின்ற அந்த கால உங்களுடைய பொதுச் செயலாளரே நேரடியாக அறிவிச்சிருக்காரு பல முறை அதிமுக தரப்புல எவ்வளவு சீட்டு கொடுக்கப்படுங்கிறது தெளிவா சொல்லப்பட்டது. எதுவும் ஏமாத்திரி அவங்க இவ்வளவுதான் கொடுப்போம் 12 11 7 6 தெளிவா சொல்லிட்டே தான் இருக்காங்க. அபிஷியல் பேச்சுவார்த்தை போகும்போதுதான் இது தெரிஞ்சதே தவிர ஒரு வார காலத்திற்கு முன்னால் தான் இது வந்ததே தவிர, ஆனால் அவர்கள் ஏற்படுத்திய விதம் எங்களுக்கு பெரிய பலத்த சந்தேகத்தை எழுப்பியது. என்ன சொன்னா ஏதோ ஸ்டெர்லைட் ஆலை எதிர்த்த காரணத்தால் அவருடைய லாபிங் பண்ணும்போது இவர்களுக்கு நிச்சயமாக நீங்க இது சொல்லப்பட்டது பேசப்பட்டது. அவர்கள் லாபிங் செய்த காரணத்தால் தான் அவர்களை நீங்க வெளியேற்றினால் தான் நாங்கள் உங்களுக்கு பணம் தருவோம் என்கின்ற லாபிங். 35 சீட்டு எப்படி கொடுத்தீங்க? 35 சீட் 2006 கொடுத்தீங்க, அது எப்படி கொடுத்தீங்க? அவங்க எத்தனை சீட் ஜெயிச்சாங்க? அவங்க எத்தனை 100க்கு மேல நீங்க நின்னீங்க, 60 ஜெயிக்க முடிஞ்சது. நீங்க எத்தனை சீட் ஜெயிச்சீங்க? ஏற்கனவே இடைவெளிக்கு முன்னால் சொன்னது போல ஆகஸ்ட் 6ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டது. நீங்களே குறிப்பிட்டது போல, உங்களுடைய தலைவரும் குறிப்பிட்டது போல, அதற்கு முன்னாலே நிச்சயமா தெரியும் அவங்க சீட் எல்லாம் வேக்கண்ட் ஆயிடுச்சு. அவங்க எம்பி தேர்தலில் போட்டிட்டாங்க, எம்பி ஆனாங்க. மற்ற விஷயங்களால பல இடங்கள்ல உள்ளாட்சி தேர்தலில் எவ்வளவு பணியிடம் காலியா இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு அரசியல் கட்சி சூதனமாக சுறுசுறுப்பாக இந்த காலி ஆயிடுச்சு, காலியா போகுது, அப்ப நம்ம அடுத்த வேலை பார்ப்போம் இறங்காம அதிமுக அந்த மாதிரி பண்ணிருச்சுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்றது எப்படிப்பட்ட ஒரு சரியான விஷயமா இருக்க முடியும்? இங்க 2 விஷயம் நீங்க ஆழமா பார்க்கணும். ஒரு அரசியல் கட்சி என்பது வெறும் தேர்தலுக்கான கட்சி என்று பார்க்க கூடாது. நடைமுறை என்பது வேறு, அதிமுகவினுடைய நடைமுறை என்பது வேறு. அதுதான் லெட் மீ கம்ப்ளீட். அதிமுகவினுடைய தேர்தல் நடைமுறை என்பது வேறு, திமுகவினுடைய தேர்தல் நடைமுறை என்பது வேறு. கடலூரிலே 3 நாட்களுக்கு முன்னால் ராஜினாமா செய்த ஒருவருக்கு இன்றைக்கு வேட்பாளர் அறிவித்திருக்கிறார்கள். திமுகவிலே அப்படி அறிவிக்க முடியாது. ஒருவர் மேயர் வேட்பாளர் என்று சொன்னால் விண்ணப்பங்கள் தலைமை கழகத்துக்கு வரவேற்கப்பட்டு அது தலைமை கழகத்தினுடைய உயர்நிலை செயற்குழு கூடி அவர்களை நாங்கள் நேர்காணல் நடத்தி நேர்காணலின் அடிப்படையில் தான் ஒரு வேட்பாளரை ஜனநாயக ரீதியில் அறிவிக்கிற இயக்கம் முழுமையான ஜனநாயகத்தை வலியுறுத்தக்கூடிய திமுக இந்த தேர்தலை புறக்கணிக்கக்கூடிய முடிவை எந்த செயற்குழு, எந்த பொதுக்குழு, எந்த உயர்மட்ட செயல் திட்ட குழு கூட்டம் முடிவு செய்தது? எல்லா தேர்தலுடைய முடிவுகளினுடைய நிலைப்பாடையும் எடுப்பதற்கு தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் 3 பேருக்கும் என்றைக்குமே அதிகாரம் இருக்கிறது. அந்த இயக்கத்தின் அதே மாதிரி அதிகாரம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். உறுப்பினரே இல்லாதவங்களுக்கு இருக்கலாம். அதை யாரும் நாங்க வேணான்னே சொல்லலையே. நாங்க வேணான்னே சொல்லல. நாங்க சொல்ற ஒரே ஒரு செய்தி தான், இன்றைக்கு அப்படிப்பட்ட நடைமுறை தேர்தல் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டது என்று நமது எம்ஜிஆரில் என்றைக்காவது செய்தி வந்ததா? அல்லது நேர்காணல் இன்னார் முன்னிலையில் இன்னார் நடத்தினார்கள் என்று நமது எம்ஜிஆரின் செய்தி வந்ததா? திமுக மாதிரி அதிமுக செயல்படுகிறது, அதிமுக மாதிரி திமுக செயல்படுகிறது. அப்படி சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நிச்சயமா அப்படி கிடையவே கிடையாது. நீங்க எடுக்கிற முடிவுகளினுடைய அடிப்படையை நீங்க பார்க்கணும். தேர்தல் புறக்கணிப்பு என்பது ஒரு போதிய கால அவகாசம் தராமல் ஆளுகிற கட்சி வேட்பாளர்களை எல்லாம் தெரிவு செய்துவிட்டு பட்டியல் தயார் செய்ததற்கு பிறகு நாங்கள் இன்றைக்கு அறிவிக்கிறோம் என்கிற நடைமுறையை மனசாட்சி உள்ளவர்களின் விவாதத்தினுடைய அடிப்படையில் பார்க்க கூடாது. இப்படிப்பட்ட நடைமுறைகள் தொடருமே ஆனால் ஜனநாயகத்தினுடைய படுகொலை பாதாளத்தில் சென்று கொண்டிருக்கிறது என்பதனுடைய வெளிப்பாடுதான் இதை நான் பார்க்கிறேன். உங்களுக்கு தெரியாது கிடையாது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடியே பிப்ரவரி 20ஆம் தேதியிலிருந்து மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் திமுக மக்களவை தேர்தலுக்கான நேர்காணல் நடத்தி முடித்துவிட்டது. மார்ச் 5ஆம் தேதி தான் தேர்தலை அறிவிக்கப்பட்டது. மக்களவை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டது மார்ச் 5ஆம் தேதி. ஆனால் வேட்பாளர் தேர்வை நடத்தி முடித்து விட்டது மார்ச் 3ஆம் தேதி. உங்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் ஏதோ கூட்டுச்சதி இருந்தது ஏற்றுப்பீங்களா? அப்ப அதே போல மோடிக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு கூட்டு சதினா நீங்க ஒத்துப்பீங்களா? நான் ஏன் ஒத்துக்கிறேன்? மோடிக்கா நான் வாதாடுறேன். உங்களுக்கு பெரிய பிரச்சனை. நான் உங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் என்பது இடைவெளி வேறு, முன்னாடி ஒருத்தர் ராஜினாமா செஞ்சுட்டாங்கன்னா அவருக்கும் இன்னைக்கு நாங்க அறிவிக்கிறோம் அப்படின்னா வரலாற்றுல இந்த மாதிரி அறிவிப்பு வந்தது கிடையாது. உங்களுக்கு தெரியும். இப்ப உங்களுடைய தலைவர் இன்னைக்கு வெளியிட்டிருக்கூடிய அறிக்கையில இத மாதிரி அவங்க தேர்தல் தேதி அறிவிச்சிருக்காங்க, பின்னாடியே வேட்பாளர் பேரு அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அதிமுக இந்த இடத்துல காலி இடம் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்களுடைய பணி ஆரம்பிச்சிருக்காங்க, அறிவிச்சிட்டாங்க. இதே போன்ற சந்தர்ப்பம் வாய்ப்பு திமுக இருக்கிறது. யார் திமுக தடுத்தது? இப்ப நீங்க உள்நோக்கம் கற்பிக்கும் போது இதே போன்ற ஒரு நடைமுறையை தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னாலே வேட்பாளர் தேர்தல் நடைமுறையை திமுக செய்திருக்கிறது. ஒரு அற்புதமான கேள்வியை மக்களுக்கு பதில் சொல்றதுக்கான வாய்ப்பு நீங்க எனக்கு கொடுத்திருக்கீங்க. என்ன அப்படின்னா, ஒரு பதவி காலியாகுது அப்படின்னா அந்த பதவி காலியான உடனேயே அது முறைப்படி அங்கு இருக்கிற அந்த கமிஷனர், அந்த மாநகராட்சி கமிஷனரோ இல்ல நகராட்சி கமிஷனரோ தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதணும். கடிதம் எழுதி இந்த பதவி ராஜினாமா செய்யப்பட்டிருக்கிறது, காலியாக இருக்கிறது, ஆகவே இவருக்கு தேர்தல் அறிவிக்கணும்னு சொல்றதுக்கு குறைந்தபட்சம் 7 நாட்களாவது ஆகும். கடலூர்ல 3 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ராஜினாமா பண்றாரு, ஒரே நாள்ல எல்லாம் நடந்துருச்சா? இது சாத்தியமா? ஒரு அலுவலகத்திலிருந்து இன்னொரு அலுவலகத்துக்கு தபால் போறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? இப்படி நடைமுறை சாத்தியங்களை கூட புறந்தள்ளிவிட்டு மக்களை ஏமாற்றுகிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். நான் இதுக்கு எதுக்குமே இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடியோ கோயம்புத்தூரோ திருநெல்வேலியோ மேயர் பணியிடம் காலியா இருக்குங்கிறதும் எங்கெங்கெல்லாம் கவுன்சிலுக்கான காலி இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கடலூர்ல முந்தானேத்து தான் நகராட்சி தலைவர் ராஜினாமா பண்றாரு. அவர் ராஜினாமா பண்ணுவாராங்கிறது அவருக்கே தெரிஞ்சிருக்காது, திடீர்னு பண்றாரு. பண்ண உடனே இன்னைக்கு அது வந்து மறுநாளே தேர்தல் தேதியில அறிவிக்கப்படுது. இயல்பா வந்து ஒரு 6 மாசம் அவர் சொன்னது போல இந்த ப்ராசஸ், அது உங்களுக்கு தேர்தல் ஆணையத்துறை ப்ராசஸ் வந்து வேறுமா நடக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையத்துடையது. அங்க இருக்கக்கூடிய நகராட்சி கமிஷனர் அவர் தான் தாக்கப்பட்டிருந்தார். அவர் தான் அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரியாகவும் இருப்பார். அவர் வந்து அதுக்குள்ளேயே ஆஸ்பத்திரியில இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. ஒரே நாள் நடக்கும் போது தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு சந்தேகம் வருமா வராது? தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டாச்சு. நாங்க வந்து நேற்றுக்கு வேட்பாளர் அறிவிக்கல, இன்னைக்குதான் வேட்பாளர். நான் கேட்கிறது கடலூர் நகராட்சியும் உள்ளே சேர்க்கப்பட்டது தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை மீது சந்தேகத்தை ஏற்படுத்தும். ஒரு தேர்தல் நடக்குது, கடலூர் நகராட்சி நடக்கும் போது, தமிழ்நாட்டில் 1000 இடங்கள் நடக்கும் போது கடலூர் நகராட்சி மட்டும் நீங்க தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்காக ஒரு தேர்தல் நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்குதான் வந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்படுது. 3 நாள் முன்னாடி தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறதுக்கு 1 நாள் முன்னாடி தான் நகராட்சி தேர்தல் தேதி நேற்று அறிவிச்சாங்க. ஒரு 2 நாள் முன்னாடி தான் கடலூர் நகராட்சி தலைவர் ராஜினாமா பண்றாரு. அப்ப அது எப்படி 2 நாள் உள்ளது கடலூர் எப்படி சேர்க்கப்படுறது கேள்வி. கடலூர்ங்கிறது ஒரு வார்த்தை சேர்க்கக்கூடிய விஷயம் அல்ல. இந்த இடங்கள் பிளஸ் கடலூர் நகராட்சி சேர்க்கக்கூடிய விஷயம். அதுக்கு ப்ராசஸ் அவர் சொன்னது போல அந்த தேர்தல் இந்த இடம் காலியா இருக்குது இவர் நோட்டீஸ் அனுப்பணும், அதை ஏற்று உறுதிப்படுத்தணும். அது சரியா அந்த ராஜினாமா ஏற்றுக்கொண்டாரான்னு பார்க்கணும். அங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி கமிஷனர், அந்த நகராட்சி கமிஷனர் வந்து தேர்தல் நடத்தும் அதிகாரியா மாறிறாரு. அவர் இது கட்டணும். எவ்வளவு ப்ராசஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க 100 தேர்தல் சந்திச்சிருக்கீங்க, 100 தேர்தல் பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க. ஆமாங்க, இது நடக்கிறது. இப்ப ஒரு தேர்தல் நடக்கும் போது ஒரே ஒரு நகராட்சிக்கு மட்டும் நீங்க அப்பதான் தேர்தல் நடத்துவேன்றது ஒண்ணு, அது ஒண்ணு தவறான நடவடிக்கை இல்லை. அது நகராட்சி நடக்குமோ எல்லாம் நடக்குமோ அதோட சேர்த்து நடத்தலாமே. நீங்க ப்ரொசீஜர் பிரகாரம் நீங்க தேர்தல் அறிவிச்சுட்டு தான் அறிவிச்சிருக்காங்க. குற்றமே இல்ல, தேர்தல் ஆணையத்தோட உரிமை. நான் கேட்கறது முந்தானத்து காலியான சேர்க்கப்படுது. எப்படி அறிவிக்காம எப்படி சொல்லுவாங்க? தேர்தல் ஆணையத்திட்ட நீங்க பட்டியல் அனுப்பாம எப்படி சொல்லுவாங்க? அவங்களுக்கு ஏற்கனவே அறிவிச்சுட்டு இந்த தேர்தலோட கடலூரும்
சேர்த்து நடக்கப்படும். ஆகஸ்ட் 6ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட தேர்தல் பின்வாங்கப்படுது, ரத்து செய்யப்படுது, திரும்பி அறிவிக்கப்படுது அப்படிங்கும் போது அதான் சொல்றேன். அப்ப ஒரு கவனக்குறையா போயிருச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க வாபஸ் வாங்குறாங்க. அப்ப திரும்பி அடுத்த முறை வரைக்கும் ஒரு தடவை பத்திர செக் முந்தானத்து காலியான கடலோரத்துக்கு உள்ள சேர்த்துறாங்க. இவ்வளவு வரை அப்படி நடக்க முடியும்? இல்ல, இந்திய ஜனநாயகம் அடர்ந்த காடுகளுக்குள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு கடலூர் அவசர அவசரமாக சேர்க்கப்பட்டது ஒரு சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. 26ஆம் தேதி ராஜினாமா பண்றார் மேயர். 28ஆம் தேதி தேர்தல் ப்ராசஸ் எவ்வளவு நீண்ட ப்ராசஸ் எல்லாருக்கும் தெரியும். 28ஆம் தேதி சேர்க்கப்படுவது என்பது உண்மையிலேயே இது சந்தேகத்திற்கு இடமாகத்தான் இருக்குது. நீங்க சொன்னீங்க 5ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டது. 5ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டது என்று சொன்னால் மார்ச் 3ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் எல்லா வேட்பாளர் பட்டியலையும் அறிவித்து விடுகிறார்கள். கூட்டணி கட்சிகள்லாம் தொங்க விட்டு அறிவித்து விட்டார்கள். அந்த நிலையிலே மார்ச் 3ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் முதல் கூட்டத்தில் பேசும்பொழுது நாங்க தெளிவா சொன்னோம், இன்றைக்கு தேர்தல் வருவதற்கு முன்பே பிரச்சாரம் ஆரம்பித்து விட்டது. இதுதான் எங்களுக்கு சந்தேகத்தை கிளப்புகிறது. அதற்குண்டான அந்தந்த தொகுதிகளுக்குண்டான பணம் அந்தந்த தொகுதிகளில் போய் சேர்ந்து விட்டது. ஆகவே அது பட்டுவாடா நடைபெறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது தேர்தல் கமிஷனுடைய தலையாய கடமை என்று காட்டு பூச்சலாக நாங்கள் கட்டினோம். ஆனால் எது நடக்கக்கூடாது என்று நினைத்தோமோ அதுதான் அந்த அதுவும் அவர்களுக்கு ஒரு சாதகமாக போய்விட்டது. இந்த சாதகங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு 44% என்பது அடுத்த தேர்தலை மாறுவது ஒரு இயல்பான ஒன்று. எங்க அதிமுக தலைவியை பொறுத்தவரைக்கும், எங்க அம்மா பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே ஒரு தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னாலே தன் பிரச்சாரத்தை தொடங்கக்கூடிய முதலிடத்தில் இருப்பவர் தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள். எப்பவுமே நீங்க பாருங்க, எந்த எலெக்ஷன் ஆனாலும் அவங்க தான் முதல்ல தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவாங்க. அதைத்தான் நாடாளுமன்றத்திலேயே அவங்க யாரோட கூட்டணி அதெல்லாம் கவலைப்படல. மக்களை நம்பினாங்க, மக்களை வேட்பாளர் தேர்வு பண்ணாங்க, அவங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா தேமுதிக கூட்டணி வைக்கிறதுல ஏற்பட்டு ஏற்கனவே பிரச்சார பயணத்தை அறிவிச்சு பிறகு திருப்பி மாற்றி பிறகு திருப்பி வேற ஒரு பிரச்சார பயணத்தையும் வேற வேட்பாளர் பற்றி அறிவிச்சாங்க சட்டமன்ற தேர்தல் அப்ப சொல்லுங்க. ஏன்னா அதனால அதுல அவங்க பட்ட இம்சை தான் இந்த தடவை வேண்டாம், இம்சை அரசர்களே இனிமேல் தேவையில்லை, மக்கள் போதுங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது. மக்கள் போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு அதிமுக சொல்ல முடியாது. தேர்தலில் வெற்றி பெற்றதுனாலே அவர்களை முழுவதும் ஆதரிக்க சொல்ல முடியாது. நோட்டா அவனுடைய எண்ணிக்கை ஒரு தேர்தலையும் அதிகமாகிக் கொண்டே போகிறது. அதாவது ஒரு பக்கத்தில் விழிப்புணர்ச்சி என்பது வந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கத்தில் மக்கள் பொல்யூட் ஆயிட்டாங்க. இதை நான் நேரடியாக சொல்றேன். மக்கள் இன்னைக்கு எந்த வேட்பாளர் இந்த வேட்பாளர் நீங்கள் அறிவிங்கள், அப்பொழுதுதான் நீங்களுக்கு காசு அதிகமாக கொடுக்கும் என்று போராட்டம் பண்ண அந்த தொகுதி மக்கள் எல்லாம் இருக்கிற நடைமுறை இலவசங்களை வாங்குவதற்காக டாஸ்மாக வைத்து 3 தலைமுறை சீரழித்து விட்டு அந்த இலவசங்களை வைத்துக் கொண்டு பணத்தை வைத்துக் கொண்டு தேர்தலில் சூறையாடி மீண்டும் மக்கள் கரப்ட் ஆயிட்டாங்க சொல்றீங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க தான் இதுக்கு முன்னாடி சொன்னீங்க 71க்கு பிறகு எந்த கட்சியுமே திரும்ப ஆட்சிக்கு வந்ததுல அந்த அளவுக்கு மக்கள் தெளிவா இருக்கிறாங்க, ஜனநாயகம் உறுதியா இருக்கு. நீங்க தான் சொன்னீங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது. நீங்க இப்ப நிகழ்ச்சி முடியும் போது சொல்றீங்க மக்கள் கரெக்ட் ஆயிட்டாங்க. விழிப்புணர்வு மக்களும் ஒரு பக்கத்தில் இருக்கிறார்கள், இன்னொரு பக்கத்தில் பொல்யூட் ஆகி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை அரசியல் கட்சிகள் உருவாக்கி கொண்டிருக்கிறது. இது மாதிரி இலவசங்களை கொடுக்க வேண்டும் என்றால் மக்கள் என்னைக்கு கரெக்ட் ஆகாம பரிசுத்தமா இருக்காங்களோ அன்னைக்கு தான் மதிமுக ஜெயிக்கும். இதுக்கு முன்னாடி சொல்லலையே, இப்பொழுதுதான் சொல்கிறோம். அதாவது ஊடகத்துறையில் இருக்கிற நீங்க தெரியும், இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப இருக்கிற தேர்தலை மனசாட்சியோடு நீங்க கைவிட்டு பாருங்க. என்ன சூழ்நிலை மக்களை நம்பி இருக்கிறோம் என்று அதிமுக சொல்கிறது, மக்களை கரப்ட் ஆகிவிட்டார்கள் என்று மதிமுக சொல்கிறது, மக்கள் எங்கள் பக்கம் தான் திமுக பார்வையாளர்கள். மக்கள் யார் பக்கம்? இடைத்தேர்தலில் திமுக புறக்கணித்த முடிவு சரியானதான விவாதம் இங்கே நடந்து கொண்டிருக்க மக்களுடைய கருத்து என்னவா இருக்கிறது இப்போது பார்க்கலாம். இடைத்தேர்தலை திமுக புறக்கணித்தது நியாயமானது என்று 37% மக்களும், தோல்வி பயன்தான் காரணம் என்று 56% மக்களும், இது ஒரு முக்கியத்துவமற்ற ஒரு விஷயம், இடைத்தேர்தல் நடத்தினாலும் சரி நடத்தாட்டாலும் சரி, பங்களித்தாலும் சரி பங்களிக்காட்டாலும் சரி, எந்த பிரயோஜனம் பலன் இருக்க போவதில்லை என்று 7% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தோல்வி பயம் காரணம் என்று 56% மக்களும், நியாயமானதான் திமுகவுடைய முடிவு என்று 37% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இடைத்தேர்தல் நடத்துவது, இடைத்தேர்தல் பங்களிப்பது மக்களுக்கு எந்த விதமான பலனை தருகிறதோ இல்லையோ, நிச்சயமாக ஒவ்வொரு கட்சியைச் சேர்ந்த தொண்டர்களுக்கும் ஒரு ஊக்கத்தை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது. தேர்தல் புறக்கணிப்பு என்பது அந்த தொண்டர்களை சோர்வடை செய்யக்கூடியது, மாற்றுக் கட்சிகளுக்கு வழி தரக்கூடியது. இதுபோன்ற பல விஷயங்கள் இருந்தாலும் ஏற்கனவே அதிமுக தேர்தலை புறக்கணித்துவிட்டு பிறகு நடந்த இடைத்தேர்தலை பங்களித்தது. திமுக என்ன செய்ய போகிற முடிவு உறுதியாக இருக்க போகிறதா பார்ப்போம். இந்த தேர்தல் எப்படி நடக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த விருந்தினர்கள் 3 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.